ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம். இன்றைக்கி கிளாஸில் டிஎன்டெட் சயின்ஸ் பேப்பர் 1 and 2ல் நம்ம ஃபிசிக்ஸில் கிளாஸ் 8 ஃபஸ்ட் டேர்ம் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். அதில் நான் வெறும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ப்ரீஃபாக ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ அடிப்படை அளவுகள் எத்தனை? 7. அந்த அடிப்படை அளவுகள் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, நீளம் அதை மீட்டர்னு சொல்லுவோம், நிறை கிலோகிராம், காலம் வினாடி, வெப்பநிலை கெல்வின், மின்னோட்டம் ஆம்பியர், பொருளின் அளவு மோல், ஒளிச்செறிவு கேண்டிலா. ஸோ இது அதோடைய அலகு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அமைப்பு ஒன்றில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றல் எவ்வாறு அழைக்கப்படும்னா வெப்பநிலை. வெப்பநிலையை நேரடியாக கண்டறிய எது பயன்படுகிறதுனா வெப்பநிலை மானிகள். வெப்பநிலையை செல்சியஸ், கெல்வின் மற்றும் ஃபாரன்ஹீட் அளவுகளில் மாற்றுவதற்கான பொதுவான வாய்ப்பாடு C-0/100 ஈக்குவல் F-32/100 that is equal to K-273/100. This is the formula for வெப்பநிலை. செல்சியஸில் கெல்வின் அண்ட் ஃபாரன்ஹீட் 3 இதுலேயுமே நம்ம அளவுகளை ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெப்பநிலையை அளக்க பயன்படும் பல்வேறு வெப்பநிலை மானிகளின் அளவீடுகள் என்ன? வெப்பநிலை அளவீடு செல்சியஸில் இருந்தால் அதோடைய கீழ்நிலை புள்ளி 0 டிகிரி செல்சியஸ், மேல்நிலை புள்ளி 100 டிகிரி செல்சியஸ். வெப்பநிலை மானியில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை 100. ஃபாரன்ஹீட்டில் பார்த்தீங்கன்னா கீழ்நிலை புள்ளி 32 டிகிரி ஃபாரன்ஹீட், மேல்நிலை புள்ளி 212 டிகிரி ஃபாரன்ஹீட். வெப்பநிலை மானியில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை 180. கெல்வின் கீழ்நிலை புள்ளி 273 K, மேல்நிலை புள்ளி 373 K. வெப்பநிலை மானியில் உள்ள பிரிவுகள் 100. வானிலை அறிக்கைகளில் வெப்பநிலையானது எந்த அலகில் குறிக்கப்படுகிறது? செல்சியஸ். மின்னோட்டத்தினை எவ்வாறு வரையறுக்கலாம்? மின்னோட்டத்தின் அளவு பை காலம் ஆர் I ஈக்குவல் டு Q/R. மின்னோட்டத்தின் அலகு என்னன்னா கூலும். மின்னோட்டமானது எந்த கருவியின் மூலம் அளக்கப்படுகிறதுனா அம்மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருளின் அளவு எந்த அலகால் அளக்கப்படுகிறது? மோல் என்ற அலகால். பொருளின் அளவு என்பது என்னன்னா ஒரு பொருளில் உள்ள துகள்களின் எண்ணிக்கையின் அளவாகும். ஒரு மோல் என்பது 6.023 × 10^23. எந்த கருவியை பயன்படுத்தி மனிதரின் கண்களால் உணரப்படும் ஒளியின் அளவை அளக்கலாம்? ஒளிமானி. ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா. ஒளிப்பாயம் என்பது உணரப்படும் ஒளியின் திறனாகும். ஒரு கேண்டிலா எதற்கு சமம்னா மெழுகுவர்த்தி எரியும் போது வெளிப்படும் ஒளியின் அளவிற்கு சமம். ஒளிப்பாயத்தின் அளவு லூமென். தலக்கோணத்தின் அலகு ரேடியன். தலக்கோணம் என்றால் என்னென்னா இரு நேர்கோடுகள் இரு தளங்களின் குறுக்கு வெட்டினால் உருவாகும் கோணம் தான் நம்ம தலக்கோணம்னு சொல்லுவோம்.